அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களில் நடக்க இருப்பதை தவிர்க்க இயலாது. சனி, ராகு, கேது, சுக்கிரனின் ஆட்டம் இனிதான் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த சனி வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு, கேது சம கிரகங்களான குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன. அது மட்டுமல்லாது நவம்பர் மாதம் 2ஆம் தேதியே சுக்கிர பயிற்சியானது நடைபெறுகிறது. தனது பகை வீடான சிம்ம ராசியில் விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க சுக்கிரன். இனி சுக்கிரனின் ஆட்டம், ராகு கேது சனியின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி வக்ர நிவர்த்தி பெற்று இந்த மாதம் முழுவதுமே நவம்பர் மாதம் முழுவதுமே பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்க போகிறாருங்க. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அவர் ருணரோக சத்ருஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அதற்கு முன்னதாக பஞ்சமஸ்தானத்தில் இந்த மாதம் மட்டுமே முழுமையாக சஞ்சரிக்க போகிறாருங்க. அவருடைய பார்வை 3, 8 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறது. சனி பகவான் இந்த வக்ர நிவர்த்தி என்பது பல மடங்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ராசிக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க. அவர் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான சங்கடங்கள் மறைவதற்கான வாய்ப்பும் சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் கிடைக்கிறதுங்க. சனியின் பார்வை சப்தமஸ்தானத்தில் அதீதமாக கிடைக்கிறது. சப்தமஸ்தான பார்வையானது லாபஸ்தானத்தில் மிக வலுவாக கிடைப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றியும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க. சனியின் ஜீவனக்காரராக இருக்கிறார். அவருடைய 10ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுகிறது. அஷ்டம பாதிப்புகள் குறைந்து நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களது பணிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. மற்றவர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும். நிதி நிறுவனம், பங்குதாரர், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய புதிய திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அவற்றில் நிறைந்த முன்னேற்றமும் காரிய வெற்றியும் நிறைந்து கிடைக்கப் போகிறது. திடீர் பணவரவு, தைரியமாக அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கிறதுங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. அவர் ஜென்ம ராசியில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் அவருடைய சப்தம பார்வை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவின் மீது கிடைக்கிறதுங்க. ராகு வலுவாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எண்ணிய காரியங்களை துல்லியமாக பிசராமல் செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. சப்தமஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறுவதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த நவம்பர் மாதத்தில் கிடைக்கிறது. இருப்பினும் மோட்சக்காரகரான கேது ஜென்மராசியில் வீற்றிருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு விதமான சங்கடங்கள் மறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வதால் நிறைந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். அவருடைய சுப பார்வை அதீதமாக கிடைக்கிறது. குரு பார்வை கிடைத்தால் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவினுடைய பார்வை மிக அதீதமாக 2, 4, 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுகிறதுங்க. தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், சிக்கல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்குங்க. தனஸ்தானம் வலுவுள்ளதாக புதிய வீடு, வீட்டு மனை வாங்குவதற்கான முயற்சியில நல்ல பலன் கிடைக்கும். வீடு கட்ட ஆரம்பித்தல் உள்ளிட்ட பல பணிகளில் நிறைந்த முன்னேற்றத்தை
பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் சுகஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுகிறதுங்க. சுகஸ்தானம் வலுவுள்ளதாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதை செய்தாலும் சுறுசுறுப்பாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. மேலும் விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறாருங்க. இந்த விரய செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான அலைச்சலும் சிரமமும் குறைந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ரம் பெற்ற குருவால் நிறைந்த லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறார். செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு சென்று சஞ்சரிக்க போகிறாருங்க. 2ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க போகிறார். செவ்வாயினுடைய பார்வை 8, 9, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. அஷ்டமஸ்தானம், பாக்கியஸ்தானம், விரயஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் செவ்வாய் பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நவம்பர் மாதத்தில் பிற்பகுதியில் அதீத பலத்துடன் சகாயஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சி கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விரை செலவுகள் கட்டுக்குள் வரும். பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள், அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய சிரமம் போன்ற அனைத்துமே உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரன் ஜென்ம ராசிக்கு வருவது பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதை விட ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறாருங்க. இது கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் புதன் வலுவாக இந்த தருணத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பெரும்பாலும் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே உணர்ச்சி வசப்படாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் கையாளக்கூடிய தெளிந்த அறிவாற்றல் கிடைக்கிறது. இதன் காரணமாக அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம். சுக்கிரனும் வலுவாக ஜென்மராசியில் வரக்கூடிய இந்த தருணத்தில் புதிய யூகங்களை மேற்கொண்டால் அவை அனைத்தும் உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் சூரியனும் மிக வலுவாக சகாயஸ்தானத்தில் நுழைவது அனைத்து விதமான காரியங்களையும் அலைச்சல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் அரசாங்க சலுகைகளை கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.